அங்கருந்து நின்றதுக்கான ஜமாலியால இப்ப தாங்க தொடரல. அந்த ஜமாலியா மதரஸால இருந்து உஸ்தாதா நின்றதுக்கான என்ன காரணம்? ஏன் நின்ட்டீங்க? முக்கியமான காரணம்னு கேட்டாக்கா, நம்ம சத்திய பிரச்சாரத்திற்கு எல்லா ஊர்களுக்கும் போயிட்டே இருந்தோம். ம். அப்படிப்பட்ட காலகட்டம் அது. ஓகே. இப்போதைக்கு மாரி அப்ப இல்ல. இல்ல. அதாவது வஹாபிசம் மிக வேகமாக புறப்பட்டு அங்கங்க பரவிக் கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில தான் மக்கள் நம்மை அழைக்க ஆரம்பிச்சாங்க. சரி. அவங்க ஊர்கள்ல நடக்கிற கூட்டத்தில பேசணும். சுன்னி ஜமாத்து கொள்கைய எடுத்து பேசுங்க. வஹாபுடைய கருத்துக்கு எதிரா எதிராக நீங்க பேசுங்க. சொல்லுங்க கருத்து. அவங்களுடைய வாதங்களை எல்லாம் நீங்க உடைங்க குர்ஆன் ஹதீஸ் மூலமாக. அப்படிங்கிறதுக்காகவே நம்மள அழைச்சாங்க. சரி, சரி. இப்படி பல ஊர்களுக்கு போ வேண்டிய ஒரு கட்டாயம் அப்ப ஏற்பட்டது. ஆசிரிய பணிய தொடர்ந்தா இதை செய்ய முடியாது. பாடம் ஆமா, பாதிக்கும். ஆமா, ஆமா. இப்ப வெளியூருக்கு ஆமா, போயிட்டு வந்தா, ஒரு நாள் இல்லன்னா, அந்த அன்னைக்கு நடத்துற பாடத்த நடத்த முடியாதுல்ல. ஆமா. இது என்றாவது ஒரு நாளா இருந்தா பிரச்சனை இல்ல. அடிக்கடி தொடர்ச்சியா வேலை போறது. பண்ணிட்டே இருக்கணும். அப்ப எனக்கு முன்பாக 2 விஷயம். 1 இந்த பிரச்சார பணிய தொடங்கணும். மதரசா விடணும். இல்லன்னா மதரசா பணிய தொடரணும். பிரச்சார இத பணி அதிகமா வுட்டுறணும். போகக்கூடாது. போகக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது, என்னுடைய சக நண்பர்கள்ட்ட நான் ஆலோசனை செஞ்சேன். என்ன செய்யலாம்? இதை விடவா? அல்லது அதை அத விடவா? விட்டுறலாம். அப்படின்ட்டு. ம். அவங்க சொன்னாங்க, ஆசிரியர் பணிங்கிறது யாரும் ஆற்ற முடியும். ம். நீங்க இல்லாவிட்டா உங்க இடத்துல இன்னொரு ஒரு பேராசிரியர் வருவாரு. அவர் அதை செய்வாரு. ஆனா இந்த பிரச்சார பணிங்கிறது முக்கியம். நீங்க ஓகே. இல்லன்னா வேற யாரும் செய்ய செய்ய முடியாது. முடியாது. அதனால அத விடுங்க அப்படின்னு சொன்னதுனால 2003ல தான் அத விட்டது. ஓகே. அதாவது 17ஆம் தேதி பிப்ரவரி 2, 2003.